இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பக்கத்தில் யாராவது கொட்டாய் விட்டால் நமக்கும் வரும். இல்லை நம்ம பண்ணுறதை பார்த்தா அடுத்தவங்களும் பண்ணுவாங்க. இதுன்னு இல்லை, இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏதோ அவனே காரணம் இல்லாமல் ஏதோ லூஸ் மாதிரி கெக்கப்புன்னு சிரிச்சிட்டு இருந்தாலும் நம்மளும் அதை பார்த்த உடனே நம்மளும் சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சிட்டு இருப்போம். இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க யாராச்சும் அவன் டென்ஷன் ஆகி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்தா என்னடா அது இப்படி ஆயிடுச்சா நம்மளும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்போம். எதுக்குன்னே தெரியாது. இது ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? நம்ம பிரெயின் நியூரான்ஸ் வந்துட்டு இம்மீடியட்டாக உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுமாமா. எதுக்குன்னா அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் சிரிக்கணும். அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசணும். அவங்க டென்ஷனாக இருக்காங்கன்னா நீங்களும் டென்ஷனாக இருக்கணும். அப்போ தான் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து அப்படி காப்பி பண்ண ட்ரை பண்ணுமாமா. பட் எனக்கு ஒன்று புரியல. படிக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறத பார்த்தா மட்டும் ஒன்று கடுப்பாக இருக்குது, இல்லை தூக்கம் வந்துடுது. எப்படி? எனக்கு தெரியல. இது கான்செப்ட் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள்.